திருச்செந்தூர் முருகன் கோவில் தமிழ்நாட்டின் கடலோர நகரமான திருச்செந்தூரில் உள்ள திருச்செந்தூர் முருகன் கோவில். இந்த கோவில் இந்து ஆன்மீகத்தின் ஒரு கலங்கரை விளக்கமாகவும் இந்தியாவின் வளமான கலாச்சார பாரம்பரியத்திற்கும் ஒரு சான்றாகவும் உள்ளது. முருகனின் 6 புனித தலங்களில் ஒன்றான திருச்செந்தூர் முருகன் கோவில் உலகம் முழுவதும் தன்னாளர்வ தொண்டர்கள் தொண்டு செய்பவர்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த திருச்செந்தூர் முருகன் கோவில் கார்த்திகேயர் என்றும் அழைக்கப்படும் முருகனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. அவர் இந்த போரின் கடவுள். அவர் அரக்கன் தராசுரனை தோற்கடித்தார். கார்த்திகேயர் தேவி பார்வதி மற்றும் சிவபெருமானின் மகன். திருச்செந்தூர் முருகன் கோவில் தல வரலாறு. கடுந்தவம் புரிந்து வரங்களை பெற்ற சூரபத்மன் தேவர்களை துன்புறுத்தினான். அவனது கொடுஞ்செயல்களால் பாதிக்கப்பட்ட தேவர்கள் சூரபத்மனை அழிக்கும்படி சிவபெருமானிடம் தஞ்சமடைந்தனர். அவர்களது வேண்டுதலை ஏற்று தன் நெற்றிக்கண்ணில் இருந்து 6 பொறிகளை உண்டாக்க அதிலிருந்து முருகப்பெருமான் தோன்றினார். அவ்வாறு தோன்றிய முருகன் தந்தையின் கட்டளையை ஏற்று சூரபத்மனை வதம் செய்து இங்கு வந்தார். முருகப்பெருமானை தரிசிக்க இவ்விடத்தில் தவம் செய்து கொண்டிருந்த வியாழ பகவானுக்கு காட்சியளித்து அசுரர்களின் வரலாற்றை அவரிடமிருந்து கேட்டறிந்தார். தனது படை தளபதியான வீரவகுவை சூரபத்மனுக்கு தூதனுப்பினார். ஆனால் அழிவின் விளிம்பில் இருந்த அசுரன் அதை மறுத்து யுத்தத்திற்கு அறைகூவல் விடுத்தான். முடிவில் முருகப்பெருமானால் வதம் செய்யப்பட்டு அவரது கொடியில் இடம் பிடித்து நற்பேர் பெற்றான். வியாழ பகவானின் வேண்டுகோளை ஏற்று அவ்விடத்தில் தயங்கி முருகனுக்கு விஸ்வகர்மாவை அழைத்து ஆலயம் எழுப்பினார். சூரபத்மனை வெற்றி கொண்டதை குறிக்கும் பெயரால் செயத்திநாதர் என்று அழைக்கப்பட்ட முருகப்பெருமான் பெயர் மருவி செந்தில்நாதர் என்றும் திருச்செந்திபுரம் என்றும் செந்தூர் எனவும் மாறியது என சொல்லப்படுகிறது. திருக்கோவில் அழைப்பு. ஓம் என்னும் வடிவில் அமைந்திருக்கும் திருச்செந்தூர் கோவில் 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட 157 அடி உயரம் கொண்ட இக்கோவிலின் கோபுரம் 9 தளங்களை கொண்டதாக அமைந்துள்ளது. இது யாழ் மட்டத்திற்கு மேலே 137 அடி உயரமும் வடக்கிலிருந்து தெற்காக 90 அடி நீளமும் கிழக்கு நோக்கி மேற்காக 65 அடி அகலமும் கொண்டது. கோபுரம் உச்சியில் மேற்புறம் 20 அடி அகலமும் மற்றும் 49 அடி நீளமும் கொண்டது. கோபுரம் 9 தளங்களை கொண்டுள்ளது என்பதை குறிக்க கோபுரத்தின் உச்சியில் 9 கலசங்கள் உள்ளன. இத்திருக்கோவில் உள்ள சண்முக வியாலசம் என்னும் மண்டபம் 120 அடி உயரமும் 60 அடி அகலமும் கொண்டு பிரம்மாண்டமாய் அமைந்துள்ளது. இம்மண்டபத்தை 127 தூண்கள் தாங்கி நிற்கின்றன. கோவிலின் எதிர்புறம் 2 மயில்களின் சிலையும் ஒரு நந்தியின் சிலையும் அமைக்கப்பட்டிருக்கிறது. மயில்கள் 2இல் முதலாவது இருப்பதும் இந்திரனையும் 2வது இருப்பதும் சூரபத்மனையும் குறிக்கிறது. நந்தி பெருமான் 5 லிங்கங்களின் வாகனம் ஆவார். 2 தோற்றங்களில் முருகப்பெருமான் 2 வேறு தோற்றங்களில் தனித்தனி எழுந்தருளி அருள் பாலித்திருப்பது இத்திருக்கோவிலின் சிறப்பாகும். தெற்கு திசையை பார்த்தவாறு சண்முகர் என்ற பெயரிலும் கிழக்கு திசையை பார்த்தவாறு பாலசுப்பிரமணி சுவாமி என்று 2 வெவ்வேறு சந்நிதியில் அவள் அருள்பாலித்திருந்தார். சூரபத்மனை ஆட்கொண்ட முருகப்பெருமான் அவ்வெற்றிக்கு நன்றி செலுத்தும் விதமாக தாமரை மலரை வைத்து சிவபெருமானுக்கு பூஜை செய்தார். ஆனால் முருகப்பெருமானின் வலது கரத்தில் தாமரை மலர் இருப்பதை இன்றும் காண முடியும். சிவயோகி போல தலையில் செடமட குடம் தரித்திருக்கும் இவருக்கு இடது பின்புற சுவட்டில் ஒரு லிங்கம் இருக்கிறது. அந்த லிங்கத்திற்கு தீபாராதனை காட்டிய பிறகே முருகனுக்கு தீபாராதனை நடக்கிறது. இதே போல் சண்முகர் சன்னதியிலும் சுவாமிக்கு பின்புறத்தில் லிங்கம் இருக்கிறது. சிவலிங்கங்கள் 2மே இருளில் அமைந்திருப்பதால்
தீபாராதனை வெளிச்சத்தில் மட்டுமே பார்க்க முடியும். திருக்கோவிலில் எழுந்தருளிருக்கும் பாலசுப்பிரமணியருக்கும் பூஜைகளுக்கு பிறகு வெண்ணிற ஆடை சாத்தப்படுகிறது. மற்றொரு சன்னதியில் இருக்கும் சண்முகருக்கு பச்சை நிற ஆடை சாற்றப்படுகிறது. இங்கு உச்சிக்கால பூஜை முடிந்த பிறகு மணி ஒலிக்கப்படும். 100 கிலோ எடை கொண்ட அந்த மணி கோவில் கோபுரத்தின் 9வது அறையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இத்திருக்கோவிலில் சண்முகர், சேந்திரநாதர், குமரவிடங்கர், ஆலவாய் பெருமான் என 4 உற்சவர்கள் உள்ளனர். உற்சவரில் குமரவிடங்காருக்கு மாப்பிள்ளை சுவாமி என்று திருப்பெயரும் உண்டு. கோவிலில் மூலவருக்கு பின்பகுதியில் பரம்பரை என்ற சுரங்கப்பாதை வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அங்கு செல்ல தனியாக கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. கட்டணம் செலுத்தி அங்கு சென்றால் முருகன் பூஜித்த பஞ்சலிங்கத்தை தரிசிக்கலாம். இது தவிர முருகன் சன்னதிக்கு வலதுபுறத்தில் பஞ்சலிங்க சன்னதியும் இருக்கிறது. திருச்செந்தூரில் முருகன் சன்னதியில் மேற்கு திசையில் ராஜகோபுரம் இருக்கிறது. முருகப்பெருமான் இத்தலத்தின் கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி காட்சியளிக்கிறார். பொதுவாக கோவில்களில் பிரதான கோபுரத்தை சுவாமிக்கு எதிரில் தான் அமைப்பது வழக்கம். அதன்படி இங்கு கிழக்கு திசையில் கோபுரமும் அமைந்திருக்க வேண்டும். ஆனால் அந்த பகுதியில் கடல் இருப்பதால் மேற்கு பகுதியில் கோபுரம் கட்டப்பட்டிருக்கிறது. முருகப்பெருமான் இருக்கும் மூலஸ்தானத்தில் பீடத்தை விட கோபுர வாசல் உயரமாய் இருக்கும் காரணத்தால் திறக்கப்படாமல் எப்போதுமே அடைக்கப்பட்டே இருக்கிறது. சூரசம்காரம் முடிவடைந்த பிறகே நடக்கும் முருகனின் தெய்வனை திருக்கல்யாணத்தின் போது நள்ளிரவில் ஒரு நாள் மட்டும் இந்த ராஜகோபுர வாசலானது திறக்கப்படும். முருகப்பெருமானுக்கு படைக்கு உணவு வகைகள் சர்க்கரை பொங்கல், கற்கண்டு, தினைமாவு, பொரி, வடை, அப்பம், பிட்டமுது, பால்கோவா, பருப்பு கஞ்சி, தோசை, தேன்குழல், அதிரசுரம் மற்றும் ஈயன் ஆகியவை உணவாக முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியம் செய்யப்படுகிறது. பால் மற்றும் சுக்கு வெந்நீர் வைத்து இரவு நேரத்தில் பூஜை செய்து வழங்கினார்கள். கங்கா பூஜை. உச்ச கால பூஜைக்கு பின் ஒரு பாத்திரத்தில் பால், அன்னம் ஆகியவற்றை மேலதளத்துடன் எடுத்து சென்று கடற்கரையில் கலந்து கரைத்து விடுகிறார்கள். தினமும் நடைபெறும் இந்த பூஜையை கங்கா பூஜை என்றும் அழைக்கப்படுகிறார்கள். ஆதி காலத்தில் இருந்திருக்கும் மணல் குன்றுகளால் சூழப்பட்டதாய் அமைந்திருக்கும் காலவொட்டில் மணல் குன்றுகள் சேர்ந்து பிரகாரமாய் உரப்பறிக் கொண்டிருக்கும். இன்றும் கோவிலின் வடபகுதியில் மணல்மேடு மதிலாய் காட்சியளிக்கிறது. வள்ளி குகை கோவில். இத்திருக்கோவிலில் முருகப்பெருமானின் ஆலயத்திற்கு இடதுபுறத்தில் வள்ளி குகை கோவில் உள்ளது. குலத்தை வரம் வேண்டுவோர் இந்த குகைக்கு எதிரில் உள்ள சந்தன மலையில் தொட்டில் கட்டினால் விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று நம்பிக்கை. நாளிக்கிணறு. இக்கோவிலில் 24 அடி ஆழத்தில் உள்ள கிணறு நாளிக்கிணறு என்று அழைக்கப்படுகிறது. கோவிலுக்கு வரும் பக்தர்கள் இந்த கிணற்று நீரில் நீராடி பின்னரே கடலில் குளிக்க வேண்டும் என்று வழக்கம் உள்ளது. மும்மூர்த்திகளின் அம்சமான முருகன், சிவபெருமானின் அருளால் தோன்றிய முருகன் பிராண மந்திரத்தை பிரம்மனுக்கே போதித்தார். மகாவிஷ்ணுவின் அன்பிற்குரியவராகவும் முருகன் விளங்குவதால் மும்மூர்த்திகளின் அருளை பெற்றார். இத்தனை உணர்த்தும் விதமாக திருச்செந்தூரில் ஆவணி மாதம் திருக்கோவிலில் மும்மூர்த்திகளின் அம்சமான முருகப்பெருமான் காட்சி தருகிறார். சூரசம்காரத்திற்கு பிறகு மகாதேவர் சன்னதிக்கு வரும் சேந்திரநாதருக்கு பின் ஒரு கண்ணாடி வைக்கப்பட்டிருக்கிறது. அக்கண்ணாடியில் தெரியும் பிம்பத்திற்கு அபிஷேகம் செய்கிறார் அர்ச்சகர். இந்நிகழ்வினை சாயபிஷேகம் என்று அழைக்கப்படுகின்றனர். சாயா என்பதற்கு நிழல் என்று பொருள். போரிலிருந்து திரும்பிய முருகனை குளிர்விக்க செய்யும் பூஜையை முருகனோடு கண்டு மனம் மகிழ்ந்து குளிர்வதாக ஐதீகம். இத்துடன் சூரசம்காரம் இனிதே நிறைவு பெறும். கந்தர் சஷ்டி கவதம் விழாவின் போது பக்தர்கள் முருகன் மீது மஞ்சள் நிறத்திற்கு நீரூற்றி குளிர்வித்து மகிழ்ந்தனர். வியாழ பகவானின் வேண்டுகோளை ஏற்று கோவில் கொண்டதால் குரு பகவானின் அருள் பெற்று குரு திசையில் இவ்வினையை வழங்கி பலன் பெறுகின்றார்கள்.
செய்திநாதர் அருள் வழங்குவதால் இங்கு முருகனை வழங்குவோருக்கு வாழ்வில் வெற்றி கிடைக்கும் என்பது ஐதீகம். ஏவல், பில்லி, சூனியம் போன்றவற்றால் பாதிப்பானவர்கள் இவ்வளாகத்தில் வழிபட்டால் தீவினை நீங்கி பலன் பெறலாம். குழந்தை பேரின்றி இருப்பவர்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்து கோவிலை வலம் வாழ்ந்தால் மட்கற்பேர்வை அருள்வார். வாழ்நாள் முழுவதும் தவம் செய்து கிடைக்கும் பலனை இவ்வளாகத்தில் ஒரு நாள் உபவாசம் இருந்து முருகனை வழிபட்டால் பெறலாம் என சூத முனிவர் கூறுகிறார். செந்தில் ஆண்டவர் என்று மறவாத இளமையையும் குன்றாத அழகையும் கொண்ட முருகனின் சிவந்த நிறத்தினால் செந்தில் என்று அழைக்கப்படும் செந்தில்நாதர் வண்ண மயிலேறி தன்னை வணங்கும் பக்தர்களுக்கு யோகம், வேகம் மற்றும் போகத்தை வழங்கினார்.